வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஆழமான அலசலுக்கு வந்திருக்கோம். இந்த அலசல்ல நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற தனுஷோட காரா திரைப்படத்தோட ட்ரெய்லரை பத்தி தான் விரிவாக பேச போறோம். ஆமா, அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுல இருந்து இணையத்துல பல ரசிகர்கள் நிறைய தியரிகளை பேசிட்டு வராங்க. படக்குழு கொடுத்த பேட்டிகள், அப்புறம் ட்ரெய்லர் காட்சிகள், இது எல்லாத்தையும் வச்சு ஒரு முழுமையான அலசலை நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். கரெக்ட். எனக்கு இந்த ட்ரெய்லரை பார்த்தப்போ முதல் முறையாவே ஒரு பெரிய ஆச்சரியம் வந்துச்சு. அதாவது ஒரு பக்கம் வளைகுடா போர் உச்சக்கட்டத்துல இருக்கு. குவைத்ல உள்ள எண்ணெய் கிணறுகளுக்கு ஈரான் தீ வைக்குது. உலக பொருளாதாரமே வீழ்ச்சியை நோக்கி போகுது. ஆமா, அது ஒரு பிரம்மாண்டமான காட்சி அமைப்பு. ஆனா அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா சீன் அப்படியே மாறுது. மதுரையில திங்கள்கிழமை ராத்திரி ஒரு பேங்க்ல திருடிட்டு மறுநாள் பட்டப்பகல்ல இன்னொரு பேங்க்ல கொள்ளையடிக்கிற ஒரு சாதாரண திருடனை பத்தி பேசுறாங்க. இது ரெண்டுக்கும் என்னங்க சம்பந்தம்? அதுதான் இந்த திரைப்படத்தோட மையப்புள்ளியே. உலக அளவுல நடக்கிற ஒரு பெரிய போருக்கும் உள்ளூர்ல நடக்கிற ஒரு சாதாரண திருட்டு சம்பவத்துக்கும் நடுவுல ஒளிஞ்சிருக்கிற அந்த ரகசிய தொடர்பை உடைக்கிறது தான் நம்மளோட நோக்கமே. எனக்கு என்னமோ இது ஒரு பெரிய சூறாவளியையும் ஒரு சின்ன குடிசையில பிடிச்ச நெருப்பையும் ஒப்பிடுற மாதிரி தோணுது. வளைகுடா போர் அப்படிங்கிறது ஒரு சினிமேட்டிக் பில்டப்காக வைக்கப்பட்ட ஒரு பின்னணி மாதிரி தான் எனக்கு படுது. நீங்க அப்படி நினைக்கிறது சகஜம்தான். ஏன்னா பாத்தீங்கன்னா மதுரையில அவசரமா 4 லட்சம் ரூபாய் தேவைப்படுற ஒரு சாதாரண திருடனுக்கும் அந்த உலக பொருளாதார வீழ்ச்சிக்கும் எந்த தொடர்பும் இருக்க வாய்ப்பில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல, அத வெறும் பின்னணின்னு நம்ம சுருக்கிட முடியாது. உலக பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் போது அதோட முதல் அடி விழுறது அடித்தட்டு மக்கள் மேலதான். குவைத்ல எரியும் அந்த எண்ணெய் கிணறுகள் நேரடியாக இந்தியாவுல ஒரு பெரிய பணவீக்கத்தை உருவாக்குது. ஓஹோ, அப்போ இந்த 4 லட்சம் ரூபாய் தேவைக்கும் அந்த போருக்கும் ஒரு நேரடி லிங்க் இருக்குன்னு சொல்றீங்கல்ல? கண்டிப்பா. அந்த 4 லட்சம் அப்படிங்கிறது சாதாரண காலங்களை விட இப்ப பல மடங்கு பெரிய தொகையா மாறிடுது. பொருளாதார சரிவு எப்படி ஒரு தனிமனிதனோட அவசர தேவைய ஒரு வாழ்வா சாவா போராட்டமா மாத்துது அப்படிங்கறது தான் அந்த ட்ரெய்லர் காட்டுது. அட, இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா இருக்கே. அப்படியானால் அவனோட அந்த மர்மமான கடந்த காலம் எங்க வருது? அவன் பல வருஷமா காணாம போய்விட்டு இப்ப திரும்பி வந்து விட்டதா சொல்றாங்களே. ஆமா, அவன் திருந்தி வாழதான் ஆசைப்படுறான். ஆனா சூழ்நிலை அவனை விடல. ஆனா என் நிலைமை உங்களுக்கு புரியாது, எனக்கு பணம் வேண்டும் அப்படின்னு அவன் சொல்ற ஒரு வசனம் வருது. அத கவனிச்சா அவன் உண்மையிலேயே சூழ்நிலையின் கைதியா இல்ல திருடுறது அவனோட மாறாத பழக்கமான ஒரு கேள்வி எனக்குள்ள வருது. அந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் உற்று கவனிக்கணும். பொருளாதாரம் சீராக இருக்கும்போதே ஒரு குற்ற பின்னணி கொண்டவனுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமா, அது உண்மைதான். யாரும் வேலை தர மாட்டாங்க. கரெக்ட். அப்படி இருக்கிறப்போ ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சியின் போது அவனுக்கு எந்த வாய்ப்பும் கண்டிப்பா கிடைக்காது. அவனோட நோக்கம் மறுபடியும் ஒரு குற்றவாளியா மாறணும்னு இல்ல. ஆனா அவசர தேவைக்காக அவன் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு திறமையை அவன் பயன்படுத்த நிர்பந்திக்கப்படுறான். அதாவது அந்த கூரைய பிரிச்சு உள்ளே இறங்குற திறமைய சொல்றீங்களா? அதேதான். அது அவனோட கையேறு நிலையே காட்டுது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். திங்கள்கிழமை ஒரு பேங்க்கு, செவ்வாய்க்கிழமை இன்னொரு பேங்க்குன்னு தொடர்ந்து கொள்ளையடிக்கிறான். அதை முடிச்சுட்டு மதுரைக்கு சென்று அடுத்த திருட்டுக்கு திட்டமிடுறான். இது வெறும் கையறு நிலையா? எனக்கு தெரியலையே. ஏன் அப்படி சொல்றீங்க? ஒருவன் திருந்தி வாழ நினைச்சா இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டான். இது ஒரு வெறித்தனமான குற்றச்செயலாகத்தான் எனக்கு தோணுது. அடுத்தடுத்து தப்பு பண்றானே. அங்கதான் அவனோட தேவையோட அவசரம் வெளிப்படுது. அவனுக்கு தேவையான அந்த பணத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் சேர்த்தாகணும்னு ஒரு பெரிய அழுத்தம் அவன் மேல இருக்கு. ஓ, அந்த டைம் பிரஷர்னால தப்பு பண்றான். ஆமா, அந்த அழுத்தம் தான் அவனை அடுத்தடுத்த தவறுகளை செய்ய தூண்டுது. ஒவ்வொரு முறை அவன் அவசரத்துல திருடும் போதும் அவன் விட்டு செல்லும் தடயங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. இதனாலதான் போலீஸ் அவனை ஈஸியா நெருங்குறாங்களா? கரெக்ட். இது பழக்கத்தால் வந்த குற்றமல்ல, பதற்றத்தால் வந்த தொடர் தவறுகள். இதுதான் காவல்துறையோட வலைய அவனை சுற்றி ரொம்ப வேகமா இருக்கச் செய்யுது. ஆமா ஆமா, அந்த இடத்துலதான் போலீஸ் தரப்புல இருந்து வர்ற அந்த வசனம் ரொம்ப முத்தாய்ப்பா இருக்கு. எல்லா பக்கமும் போலீஸ் இருக்காங்க, இன்று அவன் கண்டிப்பாக மாட்டுவான், உயிரோடோ அல்லது பிணமாகவோ அப்படின்னு ஒரு டயலாக் வருது. அந்த டயலாக் தான் படத்தோட உச்சக்கட்டமே. ஒரு சாதாரண திருட்டு வழக்கு எப்படி ஒருவரை சுட்டுக் கொல்லும் அளவிற்கான உச்சக்கட்ட பதற்றத்திற்கு செல்லுதுன்னு இது காட்டுது. நிஜமாவே ஒரு பெரிய விஷயம்தான். உலக அரங்கில் நடக்கும் போர் எப்படி பல்லாயிரக்கணக்கான மக்களோட உயிரோட விளையாடுதோ அதே போன்ற ஒரு சிறிய அளவிலான போர் இங்கே மதுரையிலும் உருவாகுது. ஒரு மைக்ரோ அளவிலான போர் மேக்ரோ அளவிலான போரின் நேரடி விளைவு தான் இது.
ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த தகவல்கள் எல்லாமே நமக்கு ஒரு மிகப்பெரிய புரிதலை ஏற்படுத்துது. எங்கோ நடக்கும் ஒரு போரின் விளைவு நம்ம ஊர்ல ஒரு திருடனை உருவாக்குறது அப்படிங்கிறது நாம் அன்றாடம் கடந்து போகும் செய்திகளை புதிய கோணத்துல பார்க்க வைக்குது. ஆமா, உலகச் செய்திகளை வெறும் செய்திகளா பார்க்காம அதன் பின்னால் இருக்கும் சங்கிலி தொடர் விளைவுகளை நம்ம கவனிக்க தொடங்கணும். ஒரு பொருளாதார வீழ்ச்சி எப்போதுமே ஒரு சாதாரண மனிதனின் வீழ்ச்சியோடு தான் முடியுது. கரெக்ட். இந்த அலசல கேக்குற உங்களுக்கான ஒரு கேள்வி. அடுத்த முறை செய்திகளில் உலக பொருளாதார வீழ்ச்சி அல்லது பங்குச்சந்தை சரிவு குறித்து நீங்க கேள்விப்படும்போது, உங்கள் ஊரில் உங்களுக்கு தெரிந்த யாரோ ஒருவரின் வாழ்க்கையில் அது என்ன மாதிரியான தீயை மூட்டப் போகுதுன்னு சிந்திச்சு பாருங்க. யாரை எல்லையை மீறச் செய்ய போகுதுன்னு யோசிக்கணும். கண்டிப்பா. உலகளாவிய நெருக்கடிகள் எப்போதுமே வெறும் எண்களாக இருப்பதில்லை. அவை மனிதர்களின் தலைவிதியை மாற்றி எழுதும் ஆயுதங்கள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் சந்திப்போம்.